ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஒரு சிறிய ஜெபத்தின் கீழே இந்த தலைப்பில் மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேலைக்காக உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, கடந்த வருடம் முழுவதுமாக எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரே எங்களுடைய வேதனைகள் பிரச்சனைகள் எங்களுக்கு விடுதலை கொடுத்து இந்த புதிய ஆண்டை எங்களுடைய வாழ்வில் கட்டளையிட்டிருக்கு சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு வருடத்தையும் எங்களுடைய வாழ்வில் நீங்கள் கூட்டிக் கொடுப்பது தேவனுக்கு பிரியமாக வாழணும், எங்களுடைய குணத்துல மாற்றம் வரணும். ஆண்டவரே, தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவரே, தேவனுடைய குணத்தை எல்லா சூழலிலும் வெளிப்படுத்தணும், சத்தியத்தின்படி வாழணும். அப்படிங்கிற எங்களுடைய குணங்கள்ல மாற்றம் வரணுங்கிறதுக்காக தான் சாமி எங்களுடைய வாழ்வில் வருடங்களை கூட்டி கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே, இதை புரிந்து கொண்டு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களுடைய பழைய குணங்களை விட்டுவிட்டு நாங்கள் புதிய இருதயத்தை பெற்றுக்கொண்டு அந்த இருதயத்துல ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் சத்தியத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு கொடுக்கும்படியாக இடத்தில் கெஞ்சுகிறோம் சாமி. இந்த வருடத்தில் நாங்கள் சேர்ந்து வாழவும் தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தவும் உங்களுக்கு பலத்தை தாங்க சாமி. எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த காணொலியில் பங்கு பெறுகிற அனைவருக்கும் ஆண்டவரை தேவன் தாமே நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்து நாங்கள் தேவனுக்கு பிரியமான வகையில் இந்த வருடத்தை நாங்கள் செலவிடுறதுக்கு, இந்த வருடத்துல எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் ஒருபடி மேலே வந்து தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க நாங்கள் இடத்தில் தயவாய் கெஞ்சுக்கிறோம் சாமி. அதோடு கூட இந்த தலைப்பையும் தேவன் ஆசிரியத்து கொடுங்க. இந்த பேசுகிற இந்த மெடிக்கல் டெக்னாலஜி நாங்கள் அனைவரும் புரிந்து கொண்டு ஆண்டவரே இதை நாங்கள் எங்களுடைய வாழ்வில ஆரோக்கியம் இருந்தால் தான் எங்களால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இன்னும் மேலே போக முடியும் சாமி. ஆண்டவரே, அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக எங்களுடைய உணவு பழக்க வழக்கம், வாழ்க்கை முறையை இதெல்லாம் நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு இந்த தலைப்பு பிரயோஜனமாக இருக்க இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே. நம்ம பார்க்க போறது சைலண்ட் கில்லர். மார்க்கு 4வது அதிகாரம் 7வது வசனத்தையும் நான் 8வது வசனம் 18வது வசனத்தையும் வாசிக்கிறேன். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை பலன் கூடாதபடி அதை நெருக்கி போட்டது. நமக்கு எல்லாத்துக்குமே விதைன்னா என்னன்னு தெரியும். இது தேவனுடைய வசனங்கள். அந்த வசனங்கள் எப்படி எங்க விழுது அப்படின்னா, முள்ளுள்ள இடத்துல விழும்போது பாதையில விழுது, அதுக்கப்புறம் பாறை மேல விழுது, அடுத்தது முள்ளுள்ள இடங்கள்ல விழும் பொழுது அந்த வசனத்தை வந்து என்ன பண்ணும், முளைச்சு வரும். ஆனா உலக வாழ்க்கை, உலக கவலை என்ன பண்ணுதுன்னா, அதை அமுக்கி போட்டு அந்த வசனம் மனதுல வளராதபடிக்கு, இல்லை என்னுடைய வாழ்க்கை முறையில அந்த வசனம் என்கிட்ட மாற்றத்தை கொண்டு வராதபடிக்கு என்ன பண்ணுதுன்னா, அதை அமுக்கி போடுது. எது அமுக்கி போடுதுன்னா, முள்ளுன்னா என்னன்னா உலக வாழ்க்கை, உலக கவலை, உலக பிரச்சனைகள். இதே போலதான் என்னுடைய வாழ்க்கையில நான் கரெக்டாக தான் வந்துட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய உணவு பழக்க வழக்கம், என்னுடைய வாழ்க்கை முறை இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, என்னை வந்து அமுக்கி என்னுடைய வேறொரு நிலைக்குள்ள கொண்டு போகுது. எந்த நிலை? அதான் சைலண்ட் கில்லர். அந்த சைலண்ட் கில்லர் எதுன்னு சொல்றோம்? பிபி. இப்போ பிபி வர்றதுக்கான மெயின் காரணம் என்னன்னு, என்னுடைய வாழ்க்கை முறை. வயதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மெயினா என்னுடைய வாழ்க்கை முறை. அடுத்தது 18வது வசனம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலன் போகிறார்கள். எப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஒரு மனிதன் சத்தியத்தை கேட்கிறான், ஆனா உலக கவலைகளால, உலக மயக்கத்தினால எப்படி அந்த சத்தியம் அவனுக்குள்ள வேரூன்றி வளராம அதை வந்து அமுக்கி போடுதோ, அதே போல இந்த உலக வாழ்க்கையில நான் சாப்பிடுற சாப்பாடு, நான் என்னுடைய வாழ்க்கை முறைகள் என்ன பண்ணுதுன்னா எனக்கு பிரச்சனைகளை கொண்டுட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு அடிப்படை வசனங்களோடு இந்த தலைப்பின் கீழே நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. மோஸ்ட் பீப்புள் வித் ஹைப்பர் டென்ஷன் ஆர் அன்அவேர் ஆஃப் த ப்ராப்ளம் பிகாஸ் இட் மே ஹேவ் நோ வார்னிங் சைன்ஸ் ஆர் சிம்டம்ஸ். அதாவது நிறைய பேருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கு, பிபி இருக்கு, ஆனா அந்த பிபி அவங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் வர்றதை பார்க்குறோம், நல்லா தான் இருந்தாரு, எந்த பிரச்சனையுமே இல்லை, திடீர்னு பக்கவாதம் வந்துருச்சு. ஒண்ணு கூட இல்லை, பக்கவாதம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு பிபி இருக்கிறது. அதனாலதான் இதை சைலண்ட் கில்லர்னு சொல்றேன். எந்த ஒரு சிம்டமுமே இருக்காது பிபி. ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஹெட்டேக், தூங்கி எழுந்திரிச்சோன்னே தலைவலி. ஏர்லி மார்னிங் காலையில எழுந்திரிச்சோன்னா தலைவலி வரும், அதுக்கப்புறம் சரியாயிடும். அதனால நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கு பிபி இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு சூழல் நான் போய் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு போறேன், அப்ப நான் வந்து வாலண்டியரா பிபி பாருங்கன்னு சொல்றேன், இல்லை ஒரு டாக்டர் பாக்குறாரு, அப்பதான் அவருக்கு பிபி இருக்கிறதே தெரியும்.
அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. அதுக்கான எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. இதுதான் அதனால தான் வந்து சைலண்ட் கில்லர் அப்படின்னு வந்து சொல்றோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா பக்கவாதத்துல ஸோ இந்த ஹைப்பர் டென்ஷன் அதுதான் சைலண்ட் கில்லர். இதுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்க ஒரு டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஹெச்டி அப்படின்னு போடுவாங்க. இல்ல ஹெச்டிஎன் அப்படின்னு போடுவாங்க. இந்த ஹெச்டினா என்னன்னா ஹைப்பர் டென்ஷன். இதை தான் வந்து ஹை பிபி அப்படின்னு சொல்றோம். ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றோம். நிறைய டெர்மினாலஜில வந்து இது வந்து நம்ம யூஸ் பண்றோம். என்ன ஹை பிபினா என்ன முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மோட்டார்ல இருந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஹோஸ் வழியா தண்ணி பாய்ச்சுறோம். அந்த தண்ணி எங்க போகுது? வயலுக்கு போகுது. அப்ப மோட்டார்ங்கிறது எதுன்னா, என்னுடைய ஹார்ட்டு. அந்த ஹோஸ்ல போகுது பார்த்தீங்களா தண்ணி, அது வந்து ரத்த குழாய்கள். ரத்த குழாய்கள் வெளியே எங்க போகுது? வயலுக்கு போகுது. அப்போ இருதயங்கிற மோட்டார்ல இருந்து ரத்த குழாய்கள்ங்கிற பைப் வழியா எங்க எனக்கு பிளட் எங்க போகுதுன்னா, என்னுடைய செல்களுக்கு போகுது. அங்க எப்படி வயல்களுக்கு போகுதோ, அதே போல என்னுடைய செல்களுக்கு போகுது. ஏன் செல்களுக்கு போகுது அப்படின்னா, உடம்புடைய ஃபங்க்ஷனல் யூனிட், உடம்புடைய உயிர் எதுல இருக்குன்னா செல்கள்ல இருக்கு. ஒரு செல் நல்லா இருந்தா தான், இப்ப என்னுடைய விரல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த விரல் வந்து பல செல்களால் ஆனது. பல செல்களால் ஆனது தான் ஒரு உறுப்பு, ஒரு விரல், இல்ல ஒரு ஹார்ட், இல்ல ஒரு கிட்னி, ஒரு லங்கு, எதை வேணா எடுத்துக்கலாம். அந்த எப்படி ஒரு கட்டடம் வந்து செங்கலால கட்டப்படுதோ, அதே போல ஒரு கையோ, ஒரு எந்த ஒரு உறுப்புமே செல்களால் கட்டப்படுது. இந்த செல்கள் சேர்ந்தது ஒரு உறுப்பு, பல உறுப்புகள் சேர்ந்தது என்னுடைய உடல். இந்த செல் தான் உயிர். அந்த செல்லுக்கு என்ன தேவைன்னா மெயினா ஆக்சிஜன், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மூணாவது குளுக்கோஸ். இந்த மூணும் அது ஒரு செல்லு நல்லா இருக்கணும்னா செல்லுக்கு வந்து தேவை. இப்போ நல்ல ஆக்சிஜன் வேணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? எக்ஸசைஸ் பண்றோம், இல்லை வாக்கிங் போறோம், இல்லை ஜாக்கிங் பண்றோம், ஏதோ ஒன்று பண்றோம் நம்ம. எதுக்காக? இந்த செல்களுக்கு ஆக்சிஜன். நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னுடைய லங்ஸ் நல்லா வேலை செய்யுது. லங்ஸ் வேலை செய்யும்போது என்னுடைய ரத்த ஓட்டம் அதிகமாகுது. ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது நிறைய ஆக்சிஜன் போகுது. நிறைய ஆக்சிஜன் எங்கே போகுது? செல்களுக்கு போகுது. செல்கள் ஆரோக்கியம் இருக்கிறதுனால நான் ஆரோக்கியமா இருக்கேன். இது ஒரு பேசிக். அதே போல ரத்த ஓட்டம் ஜாஸ்தியா போகும்போது எல்லா இடத்துக்கும் பாயும் பொழுது அதுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரன்ஸ் நம்ம ஆரோக்கியமான உணவு எடுக்கும்போது அதுவும் அந்த செல்லுக்கு போகுது. அதே போல சர்க்கரையும் போகுது. இதெல்லாம் நம்ம சாப்பிட்றது அந்த சர்க்கரை செல்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக. இப்போ என்னுடைய உடற்பயிற்சி ஆக்சிஜன் கொடுக்குது. என்னுடைய ஆரோக்கியமான ஊசி மைக்ரோ நியூட்ரிஷன் கொடுக்குது. என் செல்லு நல்லா இருந்தா என் உறுப்பு நல்லா இருக்கு. என் உறுப்பு நல்லா இருந்தா நான் நல்லா இருக்கேன். நோய் இல்லாமல் ரொம்ப நாள் வாழ்றேன். இதுதான் பேசிக். அப்போ எப்படி ஒரு மோட்டார்ல இருந்து ஒரு பைப் வழியா தண்ணி வயலுக்கு பாயுதோ, அதே போல இருதயங்கிற மோட்டார் வழியா ரத்த குழாய்கள் வழியா என்னுடைய செல்களுக்கு என்ன போகுதுன்னா ரத்தம் போகுது. ரத்தத்துல ஆக்சிஜன் போகுது. ரத்தத்துல மைக்ரோ நியூட்ரியன்ஸ் போகுது. ரத்தத்துல என்ன போகுதுன்னா சர்க்கரை. இது பேஸ். அப்போ இப்போ ஒரு ஹோஸ் இருக்கு, ஃப்ரீயா போயிட்டு இருக்கு. அந்த ஹோஸோடைய உள் பகுதியில பாசி படியுது, இல்ல மண்ணு போய் சுத்தி அடைச்சிடுச்சு. அடைச்சிடுச்சுன்னா என்ன ஆகும்? மோட்டார் தண்ணி பயங்கர ஃபோர்ஸா போகும். இப்போ ஒரு 4 இன்ச்சு குழாய் வழியா பாயுது. உள்ள அடைப்பு சுத்தி இந்த அந்த ஹோஸை சுத்தி ஃபுல்லா அடைப்பு இருக்கிறதுனால 4 இன்ச்சு வர வேண்டிய தண்ணி குழா வந்து 2 இன்ச்சா மாறிடுது. அப்ப அந்த 2 இன்ச்சில் எப்படி மோட்டார்ல இருந்து தண்ணி போகும்போது ரொம்ப ஃபோர்ஸா போகும். அப்படி போகும்போது சமயத்துல எங்கேயாவது என்ன பண்ணும்னா பிச்சுக்கும். ஏன்னா பைப்பு வந்து 4 இன்ச்சு இருக்கணும். மோட்டார்ல இருந்து டெலிவரி 4 இன்ச்சு. அந்த 4 இன்ச்சு குழாயில தண்ணி போகும்போது ஃப்ரீயா போகுது. ரத்த குழாய்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதே ரத்த குழாய்களுக்குள்ள படிவுகள் ஏற்படுது. ஏன் படிவுகள் ஏற்படுது? நம்ம அந்த பைப்பை வந்து சரியா மெயின்டைன் பண்ணல. அதை சரியா வாஷ் பண்ணல. அப்படியே தண்ணியோடய சுத்தி வைக்கிறேன். அப்ப என்ன பண்ணுதுன்னா உள்ள வந்து பாசி படியுது, உள்ள மண் அடைச்சுக்குது. அப்போ அதுல போற அந்த குழாயுடைய டயாமீட்டர் அகலம் குறையும் பொழுது தண்ணி போறது ஃப்ரீயா போகாம அடைச்சுக்கிட்டு நெருக்கமா போகுது. இன்னும் பாத்தீங்கன்னா சமயத்துல அந்த ஹோஸ்ல கிழிஞ்சிரும். ஏன்னா நிறைய ஃபோர்ஸா போறதுனால. அது மட்டும் இல்லாம மோட்டாருக்கும் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி, மோட்டாருக்கு ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி. எப்படி மோட்டாருக்கு ஸ்ட்ரெயின் ஜாஸ்தின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தண்ணி போகல பைப்புல. அப்போ தண்ணி வந்து ஃபோர்ஸா போகும்போது கொஞ்சம் எதுக்கும். பைப்ல மெலிசா போறது மெலிசா இருக்கிறதுனால குழாய் எதுக்கும் போது மோட்டாரும் திணறும். இதை கொண்டு வந்து அப்படியே ஹார்ட்டுக்கு அப்ளை பண்ணும். என்னுடைய வாழ்க்கை முறையினால, என்னுடைய உணவு பழக்க வழக்கத்தினால
ரத்த குழாய்களுக்குள்ள கொழுப்பு அடைச்சிக்குது. கொழுப்பு அடைச்சிக்கிறதுனால ரத்த குழாய்கள் என்ன ஆகுதுன்னா நேரோ ஆயிடுது. அந்த லூமன், அந்த டயாமீட்டர், அதோடைய உள்ள இருக்கிற இந்த ஓட்டை வந்து ரொம்ப கொழுப்புனால சின்னதாயிடும். சின்னதாகும் போது ரத்தம் என்ன பண்ணுதுன்னா ரத்த குழாய்கள் வழியா ஃபோர்ஸா போகுது. ஃபோர்ஸா போறது தான் பிபி அப்படின்னு சொல்றோம். இப்போ பிளட் ப்ரெஷர்னா என்னன்னா ரத்த குழாய்கள் வழியா ரத்தத்தால ஃப்ரீயா போக முடியல, ரொம்ப ஃபோர்ஸா போகுது. ஏன்னா ரத்த குழாய்கள் உள்ள வந்து கொழுப்பு படிச்சிருக்கு, அதோட டயாமீட்டர் குறையுது. அதுதான் பிபி அப்படின்னு சொல்றோம். அப்படி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அப்படி ஏதோ ஒரு காரணத்தினால உள்ள ஏன் கொழுப்பு அடைக்குதுன்னா என்னுடைய வாழ்க்கை முறை, என்னுடைய விருப்பம். இது வந்து பிளட் ப்ரெஷர். அப்படி நேரம் போகும்போது ஃபோர்ஸ்ல எப்படி அந்த மோட்டார்ல இருந்து ஓஸ் போகும்போது அந்த பைப்பு பிச்சு தண்ணி லீக் ஆகுதோ, அதே போல என்னுடைய ரத்த குழாய்கள்லையும் அந்த ஃபோர்ஸ் அதிகம் இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ பிபி அதிகம் இருக்கு. என்னுடைய பிரெயின்ல இருக்கிற ஒரு மிடில் செரிப்ரல் ஆர்டரின்னு சொல்லுவாங்க. மிடில் செரிப்ரல் ஆர்டரின்னா மூளைக்கு வந்து ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய ஒரு ரத்த குழாய். ஆர்டரிங்கிறது இருதயத்திலேருந்து ரத்தத்தை எடுத்துட்டு போற குழாய். அதுல பொதுவா ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்டரிம்பாங்க, மிடில் செரிப்ரல் ஆர்டரிம்பாங்க, போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்டரிம்பாங்க. 3 ஆர்டரி இருக்கும். ரைட்ல 3 இருக்கும், லெஃப்ட்ல 1. பொதுவாவே என்னுடைய பிரெயினை வந்து லெஃப்ட் சைடு பிரெயின் வந்து ரைட் சைடை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணும். ரைட் சைடு பிரெயின் வந்து லெஃப்ட் சைடை கண்ட்ரோல். இப்போ என்னுடைய ரைட் சைடு பிரெயின்ல உள்ள அந்த மிடில் செரிப்ரல் ஆர்டரி, அது ஒரு சின்ன ரத்த குழாய், எம்சிஏ. அது ஒரு வீக்கான ஆர்டரி. என்னுடைய பிபி அதிகமா இருக்கும்போது அந்த மிடில் செரிப்ரல் ஆர்டரி என்ன பண்ணும், பிச்சுக்கும். பிச்சுக்குச்சுன்னா ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றோம். உள்ள ரத்தம் லீக் ஆயிடும். அந்த தான் எனக்கு வந்து பக்கவாதம். அப்ப ரைட்டு எம்சிஏ, அந்த மிடில் செரிப்ரல் ஆர்டரி எம்சிஏன்னு சொல்றோம். அந்த எம்சிஏ பிச்சுக்குச்சுன்னா எனக்கு லெஃப்ட் கை கால் வராது, வாய் கோணிக்கும். இதுதான் வந்து பிரச்சனை. பிபினால என்ன பிரச்சனை? இதுதான் பிரச்சனை. இப்போ பிபினா என்னன்னா அந்த ரத்த குழாய்கள் வழக்கமா இருக்கிற சைஸோட சுருங்கிடுது. பலவேறு காரணங்கள், ஒரு வாழ்க்கை முறை மட்டும் இல்லை, இது இல்லாம இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு, அது பின்னால பார்க்கலாம். இதுதான் பிபி. பிளட் ப்ரெஷர்னா என்ன? என்னுடைய ரத்த குழாய்கள் சுருங்குது, அதனால உள்ள இருக்கிற பிளட்டோடைய ப்ரெஷர் ஜாஸ்தி, வேகமா போகுது. இதுதான் வந்து டெஃபினிஷன், பிபியோட டெஃபினிஷன். சரி, இது எவ்வளவு பேருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடு ஒரு கணக்கு போடுறாங்க. 30லேருந்து 79 வயசு உள்ள மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.28 பில்லியன் அப்படின்னா உங்களுக்கு தெரியுது எவ்வளவுன்னா 128 கோடி மக்கள் வந்து உலகத்துல வந்து இந்த ஏஜ் குரூப்ல உள்ளவங்க பிபினால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் யாரு ரொம்ப வசதியான நாடுகளோ டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்றாங்க. இந்த டெவலப்டு கண்ட்ரினா என்ன அப்படின்னா பெர் கேபிட்டா இன்கம், ஒரு நாட்டுக்கு எவ்வளவு வருமானம் வருதோ அந்த வருமானத்தை அதுல வாழ்ற மக்கள் தொகையால வகுத்தோம்னா எவ்வளவு வருதோ அதுதான் வந்து பெர் கேபிட்டா இன்கம் சொல்லுவாங்க. அது எந்த கண்ட்ரியில ஜாஸ்தியா இருக்கு அது வந்து அவங்க வந்து டெவலப்டு கண்ட்ரி, கம்மியா இருக்கிறது அண்டர் சொல்றது டெவலப்பிங், அதுக்கு கீழே இருக்கிறது அண்டர் டெவலப்பிங். இதை வச்சுதான் பிரிக்கிறாங்க. அப்போ அதிகமா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ், ரொம்ப ஏழை நடுத்தர நாடுகள். இதுல வாழ்றவங்கல தான் ஆல்மோஸ்ட் பாதி பேருக்கு 2/3 சொல்றாங்க. இந்த பிபில 2/3 மக்கள் எங்க வாழ்றாங்கன்னா இந்த லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரில தான் வாழ்றாங்க. இந்த பிபிலையும் இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, இதுல 46% மக்களுக்கு அவங்களுக்கு தெரியாது பிபி இருக்கிறது. இப்ப நம்ம இதுல ஒரு 10 பேர் இருக்கோம். இந்த 10 பேர்ல பாத்தீங்கன்னா பாதி பேருக்கு பிபி இருக்கிறதே தெரியாது. அப்படிதான் இருக்கு. இதுலயும் 42% மக்கள் தான் இதை கண்டுபிடிச்சு அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கிறாங்க. இந்த 42 பேர்லயும் 5ல் ஒருத்தருக்கு தான் கண்ட்ரோல்ல இருக்கு, மற்றவங்களுக்கு எல்லாம் கூட தான் இருக்கு. ஸோ பிபி பாத்தீங்கன்னா உலகத்துல 130 கோடி பேருக்கு இருக்கு. அதுல பாதி பேருக்கு தனக்கு பிபி இருக்கிறது தெரியாது. அந்த பிபி இருக்கிறது தெரிஞ்ச மீதி 42 பேர்லயும் 5ல் ஒருத்தர் தான் அதை கரெக்டான கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க, 21%.
மற்றவங்களுக்கு வந்து பிபி இருக்குன்னு தெரிஞ்சாலும், தெரியாதது பாதி பேரு, தெரிஞ்சாலும் கண்ட்ரோல் இல்லாம அளவுக்கு மீறி பிபி இருக்கிறது முக்காவாசி பேர். இதுதான் வந்து இன்றைய காலகட்டத்துடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ உலகத்துல பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சாகிறது தான் ப்ரீமெச்சூர் டெத்து. முன்னாடியே சாகிறது. இத்தனை வயசுல ஒரு வியாதி வந்து 70 வயசுல சாவோம்னா, அதுக்கு முன்னாடியே சாகிறதுல மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த பிபி தான். ஸோ சர்க்கரையோட பிபி வந்து அந்த அளவுக்கு மோசமான ஒரு வியாதி அப்படிங்கிறத பார்க்கணும். இதுல தான் நம்ம ஏற்கனவே பார்த்தது. இருதயம் பம்ப் பண்ணுது ரத்தத்தை எங்க அனுப்புறதுக்கு? ஃபீல்டுக்கு, கை, காலுக்கு எல்லா இடத்துக்கும் அனுப்புறதுக்கு இருதயம் பம்ப் பண்ணுது. ஆனா என்னுடைய ரத்த குழாய்கள் என்ன ஆகுதுன்னா, நேரோ குறுகலா இருக்கு. அந்த குறுகலான ரத்த குழாய்கள் வழியா ரத்தம் பாய்கிறதுக்கு பேரு தான் பிளட் பிரஷர். அதுக்கு என்ன காரணம்? ஏன் குறுகலா இருக்கு? நிறைய காரணம் இருக்கு. ஒண்ணு இனம், வாழ்ற லொக்காலிட்டி, அடுத்தது அவங்க என்ன பாலினம் அப்படிங்கிற 3 காரணம் இருக்கு. இந்த பிபியை பார்த்தீங்கன்னா 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு பேரு பிரைமரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. எந்த வியாதியாகட்டும் மருத்துவ மொழியில பார்த்தீங்கன்னா பிரைமரிம்பாங்க, செகண்டரிம்பாங்க. இந்த பிரைமரிக்கு இன்னொரு பேர் எசென்ஷியல். ஒரு ஃபிட்ஸ் ஆகட்டும், அதுலயும் பிரைமரி இருக்கும், செகண்டரி இருக்கும். அது ஒவ்வொரு வியாதி எடுத்து பார்த்தாலும் பிரைமரி, செகண்டரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரினா என்னன்னா, பிபி ஒரு மனுஷனுக்கு இருக்கும், ஆனா காரணம் தெரியாது. எல்லாமே நார்மலா இருக்கும். உங்களுக்கு ஹார்ட்டு இல்ல பிபிக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே நார்மலா இருக்கும். இப்போ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, தியரிஸ் சொல்லுவாங்க. இது காரணமா இருக்கலாம், அது காரணமா இருக்கலாம். இப்படி வந்து தியரிஸ் தான் சொல்லுவாங்க ஒழிய, மற்றபடி வந்து இதுதான் காரணம் அப்படின்னு எதுவுமே இருக்காது. ரீசன் இருக்காது. ஒரு ஃபிட்ஸ் வருது, பிரைமரி சீசர்ஸ்ன்னு சொல்லுவோம். பிரைமரி ஃபிட்ஸ். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா தெரியாது. ஆனா ஃபிட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸ்கேன் பண்ணி பார்த்தா நார்மலா இருக்கும். இஇஜி எடுத்து பார்த்தா நார்மலா இருக்கும். பிளட் டெஸ்ட் நார்மலா இருக்கும். ஆனா ஃபிட்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ காரணம் இல்லாம ஒரு மனுஷனுக்கு பிபி வருது, ஒருத்தனுக்கு ஃபிட்ஸ் வருதுன்னா அதுக்கு பேர் பிரைமரி. காரணம் இருக்காது. இப்போ இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, தியரி சொல்லுவாங்க. இப்போ இந்த ரத்த குழாய் சுருங்கிருச்சுன்னு சொல்றோம். அது மாதிரி நிறைய அதாவது ஒரு ரத்த குழாயில கொழுப்பு அடைச்சிருக்குன்னு சொல்றோம். ரத்த குழாய்க்குள்ள ஒரு படிவு ஏற்படுதுன்னு சொல்றோம். இது மாதிரி அத்ரோமெட்டிஸ்பிளேக்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய காரணங்கள்னால வர்றது பிரைமரி. செகண்டரினா என்ன? செகண்டரினா கிட்னிக்கு மேல இருக்கிற அட்ரினல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன தொப்பி மாதிரி இருக்கும் கிட்னிக்கு மேல. அந்த அட்ரினல் கிளாண்டுல ஒரு கட்டி, இல்ல எனக்கு மூளையில பிட்ரூட்டின்னு ஒரு கிளாண்ட் இருக்கு, அதுல ஒரு கட்டி, இல்ல கிட்னிக்கு போற ரத்த குழாயில ஒரு சுருக்கம், இது போல, இல்ல கிட்னி ஃபெயிலியர், இது போல ஏதோ ஒரு காரணம் இருந்து அவங்களுக்கு பிபி வருது. இதுக்கு பேரு செகண்டரி. இப்போ காரணத்தோட ஃபிட்ஸ் வருது. இப்போ உங்களுக்கு எனக்கு ஃபிட்ஸ் மூளையில கட்டி இருந்து வருது, அதுக்கு பேரு செகண்டரி. கீழே விழுந்து அடிபட்டு மூளையில ரத்த குழாய் வெடிச்சு ரத்தம் உறைஞ்சிருச்சு, அதனால ஃபிட்ஸ். எனக்கு சர்க்கரை லெவல் குறைஞ்சிருச்சு, ஃபிட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு காரணம் இருந்து எனக்கு பிபி வருதுன்னா அதுக்கு பேரு செகண்டரி. எதுவுமே இல்லாம என்ன காரணம்னே தெரியல, 40 வயசு வரைக்கும் நல்லா இருந்தேன், இப்ப எனக்கு 45 வயசு, எனக்கு பிபி வந்துருச்சுன்னா அது பேரு பிரைமரி. ஸோ மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா பிரைமரி ஹைப்பர் டென்ஷன்ங்கிறது தான் ஜாஸ்தி. காரணம் இல்லாமல் வருது. அந்த காலப்போக்கில் வர்றது தான் எதுன்னா ஜாஸ்தி. செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் வந்து ரொம்ப யங் ஏஜ், 18 வயசுல ஒரு பையனுக்கு பிபி ஹையா இருக்குன்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. செகண்டரி ஒரு ரீசன் இருக்கு. அது மாதிரி ரெண்டா பிரிக்கிறாங்க, பிரைமரி, செகண்டரி அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, ரெண்டா வந்து இந்த பிபி வந்து என்ன பண்றாங்கன்னா பிரிக்கிறாங்க. இதான் பார்த்துருக்கோம். இதுல பாக்குறோம் பிரைமரினா என்னன்னா காரணமே இருக்காது, ரத்த குழாய்களுக்குள்ள கொழுப்பு போய் அடைச்சு, அதனால எனக்கு பிபி வருது. இது வந்து காலப்போக்கில் எப்படி வயசு ஆக ஆக என்னுடைய வாழ்க்கை முறையினால. செகண்டரினா ஏதோ ஒரு காரணம், பிறவிலே ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், கிட்னி இருக்கலாம், இல்ல தைராய்டு பிரச்சனை இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு மருந்து மாத்திரைகள்னால வரலாம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால ஒரு காரணம் இருந்து வர்றதுதான் செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. இன்னொரு ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க, ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. ஒயிட் கோட்னா என்னன்னா, இப்போ நம்ம ரிச்சர்ட் சார் இருக்காரு, இல்ல நம்ம ஷியாம் எடுத்துக்கலாம். ஷியாம் இருக்கிறாரு, அவருக்கு பிபியே கிடையாது. ஆனா ஹாஸ்பிட்டல்ல வந்து என்கிட்ட வர்றாரு, பிபி கஃபை வந்து ஷியாமுக்கு கையில கட்டுறேன். கட்டின உடனே நாங்க பொதுவா டாக்டர்ஸ் வெள்ளை கோட்டு தானே போட்டிருப்பாங்க. வெள்ளை கோட்டை பார்த்துட்டாரு. வந்து கையில பிபி அப்ரஸ் கட்டின உடனே பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆனோன்னு பிபி ஏறும். ஸோ ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன்னா என்னன்னா,
டாக்டர்ஸை பார்த்தா மட்டும் அவங்க கையில வந்து பிபி ஆப்ரேட்டர்ஸை கட்டினா அவங்களுக்கு ஒரு பிபி இருப்பாங்க. அதுதான் வந்து ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன். இது வந்து அவங்க அந்த பார்த்த அந்த நேரத்தில், இப்போ நானே இருக்கிறேன், எனக்கு கட்டி பார்க்குறேன், அந்த நேரத்தில் பிபி இருக்குமோ அப்படின்னு ஒரு டென்ஷன் வரும். அந்த டென்ஷன்னால டெம்பரவரியா பிபி ஏறும். அதுக்கு பேர் தான் ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக. சரி, இந்த சார்ட் பாருங்க, கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான. ஸோ ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பிபி இருந்தால் அது நார்மல். இந்த பிபியை வந்து சிஸ்டோலிக் டயஸ்டோலிக் ரெண்டாக பிரிக்கும். இப்போ என்னோட இருதயம் இருக்கு, இப்படி அமுக்குது, ஒவ்வொரு தடவையும் அமுக்குது. இந்த அமுக்கும் பொழுது ரத்தம் என்ன பண்ணுதுன்னா, இருதயத்தில் இருக்கிற ரத்தம் இந்த ஆர்ட்ரிங்கிற ரத்த குழாய்கள் வழியா செல்களுக்கு சப்ளை ஆகுது. அப்படி நான் இருதயம் அமுங்கும் பொழுது இங்க இருக்கிற ரத்த குழாய்கள் வழியா வெளியே வரும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷருக்கு பேர் சிஸ்டோலிக் ப்ரெஷர். இது எப்பவுமே கொஞ்சம் ஹையா இருக்கும். அடுத்தது டயஸ்டோலிக் ப்ரெஷர். இருதயம் சுருங்கிட்டு திரும்ப விரியும் பொழுது வெளியில வெயில்ங்கிற ரத்த குழாய்கள் வழியா, அதாவது கைகள், கால்கள், மற்ற உடல் பகுதியிலேருந்து ரத்தத்தை எடுத்துக்கிட்டு இருதயத்துக்கு வர ரத்த குழாய்கள் என்ன ரத்தத்தை கொண்டு வந்து இருதயத்துக்குள்ள விடும், இருதயத்துக்குள்ள சேரும். அந்த டைம்ல எடுக்கிற பிளட் ப்ரெஷர் பேரு டயஸ்டோலிக் ப்ரெஷர். ஸோ ஒரு பிபி அளக்கும் போது எப்படி அளக்கணும்னா, பிபி மேல சிஸ்டோலிக், கீழே டயஸ்டோலிக். எப்பவுமே சிஸ்டோலிக் கூட இருக்கும், டயஸ்டோலிக் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா நார்மல்ங்கிறது சிஸ்டோலிக் மேல 120, கீழே 80. 120க்கு கீழே 180, 80க்கு கீழே 120க்கு கீழே 80க்கு கீழே நார்மல். இது வந்து நார்மல் பிபி. இப்போ உங்களுடைய பிபி 120க்கு கீழே இருக்கு, 180க்கு கீழே போச்சுன்னா அது நார்மல். எலிவேட்டட், எனக்கு பிபி வந்து நார்மல் இல்லை, அதுக்காக எனக்கு பிளட் ப்ரெஷர் ஹைப்பர் டென்ஷன் இல்லை, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஸ்டேஜ் எலிவேட்டட். இந்த ஸ்டேஜில் இருக்கவங்க ஒரு டயட்டு, எக்ஸசைஸ், சால்ட் கம்மியாக சாப்பிட்டு என்ன பண்ண கண்ட்ரோல் கொண்டு வரும். இந்த எலிவேட்டடுங்கிறது 120லேருந்து 129 சிஸ்டோலிக், அதாவது இருதயம் சுருங்கும் பொழுது. இருதயம் விரியும் பொழுது அதே 80க்கு கீழே தான். ஸோ 80க்கு கீழே 120லேருந்து 129 இந்த இதுல இருக்கிறவங்க வந்து எலிவேட்டட் பிபி. இவங்களுக்கு பிபி ஃபியூச்சர்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நார்மல் பிபி எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டோம். அடுத்தது எலிவேட்டட் பிபி பார்த்துட்டோம். அடுத்தது ஹைப்பர் டென்ஷன். இப்போ ஹை பிபி வந்துருச்சு, அதான் ஹைப்பர் டென்ஷன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது நார்மலும் கொஞ்சம் கூட இருக்குது. ஸோ பிபின்னு அதை சொல்ல மாட்டோம். 129 வரைக்கும் அது பிபின்னு சொல்ல மாட்டோம். 80க்கு கீழே டயஸ்டோலிக் இருக்கு. இதுல ஸ்டேஜ் 1 இருக்கு. 130லேருந்து 139 சிஸ்டோலிக் மேல. கீழே பார்த்தீங்கன்னா 80 டு 89. ஸோ இந்த 130 டு 139, 80 டு 89 இருந்துச்சுன்னா இவங்க வந்து ஸ்டேஜ் 1 பிபி இருக்கு கண்டிப்பா. இவங்க மருந்து மாத்திரைகள் எடுத்துதான் ஆகணும். ஸ்டேஜ் 2 140க்கு மேல இருக்கு சிஸ்டோலிக், டயஸ்டோலிக் வந்து 90க்கு மேல இருக்குன்னா இவங்களும் மருந்து மாத்திரைக்குள்ள தான் வர்றாங்க. ஸோ இது வந்து 2 ஸ்டேஜ். இப்போ நம்ம இதுல உங்களுடைய பிபியை வச்சு நீங்க எதுல இருக்கிறீங்க, நார்மல்ல இருக்கீங்களா, எலிவேட்டர்ல இருக்கீங்களா, இல்ல ஹைப்பர் டென்ஷனுக்கு வந்துட்டீங்களா? ஹைப்பர் டென்ஷன்னா பார்த்துக்கோங்க, 130க்கு மேல போச்சு, 80க்கு மேல போச்சு, இங்க 140க்கு மேல போச்சு, 90க்கு மேல போச்சுனாலே வந்து நீங்க பிபியில இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா மருந்து மாத்திரைகள் எடுத்தாகணும் தான் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது. சரி, அடுத்தது எமர்ஜென்சி. பிபி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அது சர்வசாதாரணம்னு சொல்லுவாங்க, எனக்கு 200, 130 இருக்கு. இப்போ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஹைப்பர் டென்சிவ் எமர்ஜென்சி. 180க்கு மேல போச்சுனாலே அவங்க கண்டிப்பா போய் அட்மிட் ஆகணும். ஏன்னா பிபியை சடனா உடனே மருந்து மாத்திரை போட்டு உடனே வீட்டில் இருந்துட்டு குறைக்க முடியாது. ஸோ 180, 120 சிஸ்டோலிக், 180க்கு மேல டயஸ்டோலிக் 120. இந்த 180/120 இருந்துருச்சுன்னா இது வந்து எமர்ஜென்சி. இவங்க கண்டிப்பா போய் அட்மிட் ஆகும். இல்லைன்னா எந்த நேரம் வேணா பக்கவாதம் வரலாம், எப்போ வேணா ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ இது வந்து எமர்ஜென்சியை புரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பிபியை நீங்க இதுதான் நம்ம பார்த்துட்டோம். இருதயம் வந்து கண்ட்ராக்ட் ஆகும், சுருங்கும் போது வர்றது தான் சிஸ்டோலிக். இருதயம் விரியும் போது வர்றது தான் டயஸ்டாலிக். மேல இருக்கிறது சிஸ்டாலிக், கீழே இருக்கிறது டயஸ்டாலிக். ஸோ எல்லா பிபிலையும் பார்த்தீங்கன்னா சிஸ்டாலிக், டயஸ்டாலிக் புரிஞ்சுக்கணும். சரி, என்ன காரணம் எனக்கு பிபி வருதுன்னா என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் டயட்டு சரியில்லை. எனக்கு ரொம்ப என்னால் ஊறுகாய் இல்லாமல் சாப்பிட முடியாது, என்னால் அப்பளம் இல்லாமல் சாப்பிட முடியாது, கருவாடு இல்லாமல் என்னால் சாப்பிட முடியாது, நான் எப்பவுமே கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் சாப்பிடுவேன். இப்படிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ மெயினாக சால்ட்டு. சார் சால்ட்டு சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனை?
இந்த சால்ட் என்ன பண்ணும், கிட்னி வழியா தான் வெளியேறும். அப்படி வெளியேறும்போது ஃபுல்லா வெளியே போகாது. சால்ட் என்ன பண்ணும்னா ஃபில்டர் ஆகும், திரும்ப ரீஅப்சார்ப் ஆயிடும். உப்பு வந்து சோடியம் வந்து வெளியேறும், திருப்பி ரீஅப்சார்ப் ஆகும். ரீஅப்சார்ப் ஆகும் பொழுது அது என்ன பண்ணும், தண்ணியும் சேர்த்து எடுத்து. உப்பு வந்து தனியா போகாது. உப்பு ஆம்பளைன்னா தண்ணி பொங்கல். ஸோ உப்பு என்ன பண்ணுன்னா எப்பவுமே தண்ணியை சேர்த்து எடுத்துட்டு போயிடும். அப்போ என் பாடிக்குள்ள என்ன பண்ணுன்னா வாட்டர் லெவல் ஹையா இருக்கும். வாட்டர் லெவல் ஹையா இருக்கும்போது எனக்கு பிபி. ஸோ அதுதான் பேசிக். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, வயசான பீப்புளுக்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த யூரின் நிறைய வெளியே போற மாதிரி பாடியில் இருக்கிற வாட்டரை குறைச்சிக்கிட்டே இருக்கும். டயூரோட்டிக்னு சொல்லுவோம். டயூரோட்டிக்ஸ்னா வாட்டர் லெவலை கிட்னி வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மாத்திரைகள் இருக்கு. எக்ஸசிவா பாடியில் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துப்பாங்க டாக்டர்ஸ். அதுக்குன்னு ஒரு சில மருந்து மாத்திரைகள் இருக்கு. இப்போ நான் எங்கள் அம்மா கூட அதை கொடுக்குறேன். குளோர்டைசைட், குளோர்தாலிடோன் நிறைய மாத்திரைகள் இருக்கு. இதெல்லாம் என்ன தண்ணியை வெளியேற்றுற மாத்திரைகள். ஸோ அப்போ உப்பு என்ன பண்ணணும்னா தண்ணியை சேர்த்து இழுத்து வச்சுக்கணும். அதனால லெஸ் சால்ட். சால்ட் வந்து நீங்க பிபி இல்லையா, அதிகமா சால்ட் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. நார்மலா சால்ட் சாப்பிட்டாலே போதும். ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல எவ்வளவு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு உப்பு வாங்குறோங்கிற கணக்கு வச்சு நம்ம எவ்வளவு உப்பு சாப்பிடுறோம்னு கண்டுபிடிச்சுக்கணும். பட் வெஸ்டர்ன் டயட்ல பாத்தீங்கன்னா நம்ம சால்ட் கம்மியா இருக்கும். நம்ம டயட்ல வந்து சால்ட் பயங்கர ஹை சாப்பிட்றோம். இப்படி சால்ட் ரொம்ப ஹையா சாப்பிட்றோம்னா என்ன பண்ணுறது, கண்டிப்பாக நம்ம வந்து குறைச்சிக்கிட்டோம்னா பிளட் ப்ரெஷர் ஓரளவு கண்ட்ரோல் இருக்கும். நீங்கள் இந்த எலிவேட்டட் பிபியில் இருக்கவங்களாம் என்ன பண்ணலாம்னா சால்ட்டை குறைச்சிக்கலாம். அஸ் யூஷுவல் ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்க கண்டிப்பாக சால்ட் வந்து கம்மி பண்ணி தான் சாப்பிடும். அடுத்தது சேச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் டிரான்ஸ் ஃபேட். இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்னா என்னன்னா கெட்ட கொழுப்பு வகைகள். சேச்சுரேட்டட் ஃபேட்னா என்ன, எதெல்லாம் ரூம் டெம்பரேச்சரில் சாலிடாக இருக்கும், கொதிக்க வச்சா லிக்விட் ஆகுதோ அதெல்லாம் சேச்சுரேட்டட் ஃபேட்டு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா கம்மியாக சாப்பிட்டுக்கணும். இப்போ பால்ட்டு டால்டா, நெய், அதுக்கப்புறம் இந்த தேங்காய் எண்ணெய், இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரூம் டெம்பரேச்சரில் கட்டியாக இருக்கு, உருக்கணும்னா பாம் ஆயில், இதெல்லாம் என்ன பண்ணணும் லிக்விட், இதெல்லாம் சேச்சுரேட்டட் ஃபேட். ஸோ இது தனியாக ஒரு டாப்பிக்கே நம்ம வந்து பேசலாம். அந்த சேச்சுரேட்டட் என்ன, அன்சேச்சுரேட்டட் அப்படிங்கிறது. இப்போ டிரான்ஸ் ஃபேட்னா என்னன்னா பார்ஷியல் ஹைட்ரோஜனேஷன். பார்ஷியல் ஹைட்ரோஜனேஷன், ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் தான் ஹைட்ரோஜனேஷன். இப்போ இது என்னன்னா, நீங்க எதெல்லாம் ஒரு ஷாப்பிங் மால்ல ஃப்ரீசர்ல இருக்குங்க. ஃப்ரீசர்ல என்ன, ஃபிங்கர் ஃப்ரைஸு, ஸ்மைலி, அதுக்கப்புறம் ஒரு சில நான்வெஜ் ஐட்டங்கள், அப்புறம் நிறைய ஐட்டங்கள் இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எது எதெல்லாம் ஃப்ரீசரில், சமோசா முதற்கொண்டு எல்லாமே இருக்கு. எதெல்லாம் ஃப்ரீசரில் இருக்கு, எதெல்லாம் வந்து ரொம்ப நாள் பட உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறாங்க, ஒரு மாதம், 2 மாதம், 3 மாதம் ஒரு சாப்பிட்ற பொருளை வந்து பேக்கெட்டில் அடைச்சி விற்கிறாங்களோ அதெல்லாம் டிரான்ஸ்ஃபேட் போட்டே ஆகணும். டிரான்ஸ்ஃபேட் போடாமல் என்ன பண்ணாது, அது ரொம்ப நாள் பாதுகாக்க முடியாது. இப்போ டிரான்ஸ்ஃபேட் ஒரு முக்கியமான காரணம் பிபிக்கு. பிபிக்கு மட்டும் இல்லை, ஹார்ட் அட்டாக்கு, எல்லாத்துக்குமே இந்த டிரான்ஸ்ஃபேட் ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது இப்போ நமக்கெல்லாம் பிடிக்கிற அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ், சிக்கன் லாலிபாப் ஆகட்டும், இல்லை ஃபிஷ் ஃபிங்கர் ஆகட்டும், இல்லை சிக்கன் 65, என்னென்னலாம் பொரிச்ச ஐட்டம், சமோசா, என்னென்னலாம் சாப்பிட்றோமோ, பானிபூரி, எல்லாத்துலையும் என்ன இருக்குன்னா கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபேட் இருக்கும். ஒரு எண்ணெயை கொதிக்க வைக்க அதில் டிரான்ஸ்ஃபேட் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அந்த பொருள் சாப்பிடும்போது ஸோ அப்போ எக்ஸசிவ் சால்ட்டு, அடுத்தது ஹை ஃபேட்டு, அடுத்தது பழமே எனக்கு பிடிக்காது. நிறைய பேர் சொல்றது எனக்கு பழமே சாப்பிட மாட்டேன், வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேன். அப்போ லோ இன்டேக் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் பழங்கள் என்னுடைய உணவுல ரொம்ப கம்மியா இருக்கு. அடுத்தது பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, என்கிட்ட உழைப்பே இல்லை, நான் சேர்லேயே தான் ரொம்ப நேரம் உட்காந்துருப்பேன், டிவி பார்ப்பேன், அல்லது டிவி பார்த்துட்டு ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டியே கிடையாது, நடக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு பிபி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது கன்செப்ஷன் ஆஃப் டொபாக்கோ அண்ட் ஆல்கஹால், சிகரெட் போக பழக்கம் உள்ளவங்க, அடுத்தது சாராயம் பிடிக்கிறவங்க, இவங்களுக்கு வரும். அடுத்ததா ஓவர் வெயிட் தனி, ஒபிசிட்டி தனி. இதையும் நம்ம ஒரு தடவை ஒபிசிட்டிங்கிற தலைப்பில் பார்க்கலாம். அடுத்தது பொட்டாசியம் இன்டேக் ரொம்ப கம்மியா இருக்கு. வாழைப்பழத்துல நிறைய பொட்டாசியம் இருக்கு. ஸோ இது மாதிரி பொட்டாசியம் ரொம்ப கம்மியா இருக்கிறது. அடுத்தது மன அழுத்தம், இதெல்லாம் காமனான காரணங்கள் பிளட் ப்ரெஷருக்கு. சரி, அது இல்லாம வேற என்ன இருக்கு அப்படின்னா, ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் இருக்கு. என்னுடைய அப்பாவுக்கு பிபி இருந்துச்சு, என்னுடைய அம்மாவுக்கு பிபி இருக்கு. ஸோ எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பரம்பரை. அடுத்தது என்னுடைய வயசு 65 கிராஸ் ஆயிடுச்சுனாலே எனக்கு பிபி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் தான், பிரைமரின்னு சொல்லுவாங்க. ஏஜ் 65க்கு மேலே போச்சுன்னா பிபி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இதெல்லாம் முன்னாடி, இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா 20 வயசுலேயே பிபி வந்துருது.
அடுத்தது எனக்கு பிபி இல்லை, ஆனா எனக்கு சர்க்கரை இருக்கு, எனக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஆட்டோமேட்டிக்கா பிபி வந்து சேர்ந்து வந்துடும். இப்படி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ மாதிரி சர்க்கரை வியாதி இருந்தால் பிபி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பிபி வரும். இதெல்லாம் வந்து அதுவாக வர்ற பிரச்சனைகள். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அதிக உப்பு. அதிக உப்புங்கிறது நிறைய காரணங்கள். கெச்சப்பில் இருக்கு, நம்ம சாப்பிட்ற நிறைய உணவு பழக்க வழக்கங்கள், பிரெட்டில் இருக்கு, லேஸில் இருக்கு, குர்குரேல இருக்கு, உருளைக்கிழங்கு சிப்ஸில் இருக்கு, எல்லாத்துலேயுமே ஹை சால்ட். ஸோ எதெல்லாம் ஹை சால்ட்டோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட். அடுத்தது ஒபிசிட்டி, அடுத்தது ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, அடுத்தது வயசு ஒரு காரணம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஒன்று, ஸ்மோக்கிங் ஒன்று, ஆல்கஹால் ஒன்று, பொட்டாசியம் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றேன், இதெல்லாம் ஒரு காரணம். இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பிபி எப்போவுமே சிஸ்டோலிக் மேலே, டயஸ்டோலிக் கீழே. இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்க, எனக்கு என்ன இதனால வந்து சிம்டம்ஸ் என்ன இருக்கு, எப்படி நான் கண்டுபிடிச்சிக்கிறது? ஏன்னா இது சைலண்ட் கில்லர்னு பார்த்தோம். இது எப்போ சிம்டம்ஸ் வரும், என்னென்ன சிம்டம்ஸ் வரும்? மைல்டா வரும், அதுவும் அட்வான்ஸ் ஸ்டேஜில் வரும். ஏர்லி மார்னிங் ஹெட்டேக், தூங்கி எழுந்திரிச்சோன்னா தலைவலி. அடுத்தது சமயத்தில் மூக்கில் ரத்தம், இருதய துடிப்பு இர்ரெகுலராக வருது, பார்வை குறையிறது, காதுக்குள்ள ஆயிங்கன்னு சத்தம் கேட்கறது, எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்கும், எந்த வேலையுமே செய்ய முடியாது, வாமிட்டிங் சென்சேஷன், மென்டல் கன்ஃபியூஷன், குழப்பமா இருக்கும், பிரெயின் ஃபாக்னு சொல்லுவாங்க. எது எடுத்தாலும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கிறது, பதற்றம், நெஞ்சு வலி, மசில் ட்விச்சிங். எனக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா கையில மட்டும் ஒரு பகுதியில் சதை வந்து துடிக்குது. அது மாதிரி அதுவும் ஒரு எலக்ட்ரோலைட் டிஸ்டர்பன்ஸ் ஒரு காரணம். மசில் ட்ரமர்ஸ்ன்னு சொல்றாங்க, இந்த மசில் வந்து எப்படி துடிக்கிறது, இதெல்லாம் என்னது சிம்டம்ஸ், என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும். சரி, இதுக்கு நான் என்ன டெஸ்ட் எடுக்கணும்னா, ஆம்புலேட்டரி மானிட்டரிங் போய் முதல்ல பிபிக்கே ஒரு பிபி ஆப்ரேட்டர்ஸ்ல யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு ஒரு பிபி ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணா போதும். அப்புறம் ஒரு சில லேப் டெஸ்ட், பிபினாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, லிப்பிட் ப்ரொஃபைல் பார்ப்பாங்க, எக்கோ பார்ப்பாங்க. ஏன் எக்கோ பார்க்குறாங்கன்னா, ஹார்ட் தான் பம்ப் பண்ணி பிளட்டை என்ன பண்ணுதுன்னா வெளியில பெரிஃபெரிக்கு அனுப்புது. அந்த ஹார்ட்ல 4 அறைகள் இருக்கும். ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்பாங்க. இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் தான் என்ன பண்ணும், இருதயத்துல இருக்கிற 4 அறைகள்ல இடது பக்கம் இருக்கிற கீழ் அறை லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் தான் என்ன பண்ணுது, பிளட்டை பம்ப் பண்ணி எல்லா இடத்துக்கும் அனுப்புது, சர்க்குலேஷனுக்கு அனுப்புது. இந்த சர்க்குலேஷனுக்கு அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அமுக்கும் பொழுது ரத்த குழாய்கள் என்ன பண்ணுன்னா எதுக்கும், எப்படி அங்க மோட்டார்ல ஓஸ்ல அடைப்பு இருக்கும்போது மோட்டார் திணறுதோ, மோட்டாருக்கு லோடு அதிகமாகுதோ, அதே போல லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு லோடு அதிகமா இருக்கிறதுனால லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருக்கிற சதை திக் ஆயிடும். இப்போ நான் ஒரு கைக்கு மட்டும் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஜிம்முக்கு போயிட்டு லிஃப்ட் இது பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னா எப்படி என் கையில இருக்கிற ஆம்ல இருக்கிற சதை வந்து பெருசாகுது, அதே போல ஹார்ட்ல இருக்கிற சதை என்ன இயல்பை விட மொத்தமாயிடும். இந்த பை தானே, அந்த பை வந்து என்ன ஆகுது, சதைகள் இந்த சுவர்கள் எப்படி இருக்குன்னா மொத்தமாயிடும். அந்த லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோபி, அந்த மசில் அது மட்டும் பெருசா தெரியும், ஹார்ட்ல அந்த பகுதி மட்டும் பெருசா தெரியும், அது பிரச்சனையை நமக்கு விட்டாங்க. ஸோ அதனால எக்கோ பார்க்கணும், இசிஜில சேஞ்சஸ் இருக்காங்க. லேப் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வழக்கமா லிபிட் ப்ரொஃபைல் பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து யூரியா கிரியேட்டின், கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. இதை எப்படி சொல்லுவாங்கன்னா ஆர்எஃப்டி ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், அடுத்தாப்புல இசிஜி, எக்கோ, லிபிட் ப்ரொஃபைல், ஃபேட் கண்டென்ட் எவ்வளோ இருக்கு. ஸோ இதெல்லாம் பேசிக்கான இன்வெஸ்டிகேஷன். வருடத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை எல்லாருமே 40+ இருக்கவங்க எல்லாருமே என்ன பார்த்துக்கணும். சரிங்க, இதனால எனக்கு பிபி இருக்கிறதுனால எனக்கு என்ன பிரச்சனை வரும்னா, காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட் பெயின். இந்த செஸ்ட் பெயின் என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்ஜைனான்னு சொல்லுவாங்க. ஆன்ஜைனா என்னோட இருதயத்துல உள்ள ரத்த குழாய்கள்ல ஏதோ ஒரு ரத்த குழாய் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கரோனரி ஆர்டரி, ரைட் கரோனரி ஆர்டரின்னு சொல்லுவாங்க. இந்த கரோனரி ஆர்டரி என்ன பண்ணுதுன்னா என்னுடைய ரத்தத்துக்கு, இருதயத்துக்கு ரத்தத்தை சப்ளை பண்ற ஆர்டரி. அந்த ஆர்டரியில அந்த ரத்த குழாய்கள்ல பாதி அடைப்பு இருக்குன்னா திடீர்னு பிளாக் ஆகும் ரத்த ஓட்டம், திடீர்னு ஃப்ரீ ஆகும். அப்படி பிளாக் ஆகும்போது எனக்கு வலி வரும், ஃப்ரீ ஆகும்போது எனக்கு வந்து வலி வராது. இப்போ நிறைய பேர் சொல்றாங்கல்ல 3 இடத்துல பிளாக் இருக்கு, நான் இது பண்ணி பார்த்தேன், ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்தேன், 3 இடத்துல பிளாக் இருக்கு, இல்லை இது 2 ஆர்டரியில பிளாக் இருக்கு. அது கம்ப்ளீட்டா பிளாக் ஆச்சுன்னா அது ஹார்ட் அட்டாக்கு, பார்ஷியலா பிளாக் இருக்குன்னா அது ஆன்சைனா பெயின், வலிக்கும் அப்புறம் சரியா போயிடும். ஒவ்வொரு பீரியட்ல அது கம்ப்ளீட்டா பிளாக் ஆயிடும், அதுக்கப்புறம் அட்டாக் இருக்கும்.
ஸோ இது வந்து இனிஷியல் ஒரு ஒரு வார்னிங். எனக்கு வந்து திடீர்னு செஸ்ட் பெயின் வருது, அப்புறம் சரியாயிடுதுன்னா நீங்கள் போய் கண்டிப்பாக ஒரு இருதய மருத்துவரை பார்த்தா. அடுத்தது ஹார்ட் அட்டாக். கம்ப்ளீட்டாக பிபினால ரத்த குழாய்கள் நேரம் ஆகுது. ஏன்னா உள்ள கொழுப்பு அடைப்பு இருக்கு, கம்ப்ளீட்டாக பிளாக் ஆச்சு. ஹார்ட் அட்டாக். அடுத்தது ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட் அட்டாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெயிலியர் போயிடும், ஹார்ட் பீட் இர்ரெகுலர் ஆகிடும், பக்கவாதம் வரலாம், கிட்னி ஃபெயிலியர் போகும். பிபி அதிகமாக இருக்கவங்களுக்கு கண்ணில் உள்ள ரெட்டினால இருக்கிற ரத்த குழாய்கள் பாதிக்கப்பட்டு கண்ணு தெரியாமல் போகும். அடுத்தது எந்த இடமா இருக்கட்டும், எங்கெல்லாம் போய் ரத்த குழாய்கள் முடியுது, விரல்ல போய் முடியுதுன்னா விரல் மதப்பு, கால் விரல்ல போய் முடியுதுன்னா காலில் இருக்கிற ரத்த குழாய்கள்லாம் டேமேஜ் ஆகும். அதனால என்னுடைய கைக்கு மதமதப்பு இருக்கும். தூங்கும்போது கையெல்லாம் மொய்ங்குது, நம்புனஸ் இருக்கும்பாங்க. அதே போல கால்லையும் பார்த்தீங்கன்னா நம்புனஸ் இருக்கும், கால் மதமதப்பு இருக்கும். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் செருப்பு போடுறதே தெரியாது, செருப்பே வலிக்கு கீழே விழுந்துடும், செருப்பு போட்டிருக்கோமா இல்லையானே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் என்ன பண்ணுதுன்னா காலில் புண்ணு வரும். இதுக்கு பேரு எண்ட் ஆர்கன். பிபிக்கும் சுகருக்கு பேருமே எண்ட் ஆர்கன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. சுகருக்கும் பிபிக்கும் எண்ட் ஆர்கன் டிசீஸ். ஸோ கிட்னி, கண்ணு, எங்கெல்லாம் ரத்த குழாய் முடியும், யூரின் போற இடம், கால் விரல்கள், எங்கெல்லாம் ரத்த குழாய்கள் போய் முடியுதோ அந்த இடம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். அது பேர் தான் எண்ட் ஆர்கன் டேமேஜ். அடுத்தது மெட்டபாலிக் சிண்ட்ரோம். நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம், மெட்டபாலிக் சிண்ட்ரோம். அதுக்கப்புறம் மறதி, கடைசியா அனியூரிசம். அனியூரிசம்னா என்ன அப்படின்னா, ரத்த குழாய்கள் நம்ம பார்க்குறோம், ஒரு இருதயத்தில் இருக்க ஒரு ஆர்டரி எடுத்துக்கும், ரத்த குழாய்கள் 3 லேயரா இருக்கும். 3 லேயரா இருக்கும். 3 லேயர் ஒட்டி தான் பார்த்தீங்கன்னா அப்படி ரத்த குழாய் ஒரே குழாய் இருக்கும். இந்த ஒரு லேயருக்கு இன்னொரு லேயருக்கு நடுவுல ஒரு சின்ன விரிசல் வரும், கிழிஞ்சது. கிழிஞ்சதுனால இந்த ரத்தம் அந்த பக்கத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்களுக்குள்ள மட்டும் போகாம கிழிஞ்சது வழியா அந்த லேயர்ல ஒரு லேயருக்குள்ள போய் பல்ஜாகும். எப்படி நான் உங்களுக்கு சொல்லி பிக்சரை காமிச்சாதான் உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு ரத்த குழாய்கள் இருக்கு, அந்த குழாயினுடைய சுவர் 3 பிரிவுகளா இருக்கு, 3 லேயரா இருக்கு. அந்த 3 லேயர்ல ஒரு லேயர் உள் லேயர் பிரிஞ்சுக்கிச்சு. பிச்சுக்கிட்டதுனால ரத்தம் என்ன பண்ணுன்னா ரத்த குழாய்களிலும் போறது மட்டும் இல்லாம கிழிஞ்சது வழியா அந்த 3 லேயர்ல ஒரு லேயருக்கு நடுவுல போயிடும். நடுவுல போய் ரத்த குழாய்கள் பிச்சுக்கிறது. அது பேரு அனியூரிசம் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அனியூரிசம்லாம் வந்தா இருக்குது அப்படின்னா பிச்சுக்கிச்சுன்னா அடுத்த நிமிஷமே அவுட்டு. ஸோ இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அனியூரிசம்னா என்னன்னு. இந்த பிக்சரில் பார்த்தா தெரியும். ஆக்சுவலாக ரத்தம் இப்படி போயிட்டு இருக்கணும், ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேயர் பிச்சுக்கிட்டதுனால இங்கிட்டு போகிற ரத்தம் இங்கிட்டு வருது, இங்கிட்டு வரும்போது இது பிச்சுக்கும். இதுதான் அனியூரிசம்னு சொல்லுவோம். தெளிவாக பிக்சர் இருந்தால் புரியும். ஸோ காம்ப்ளிகேஷன் பார்த்தோம், என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், ஏன் வருதுன்னு பார்த்தோம், பிளட் ப்ரெஷர்னா என்னன்னு பார்த்தோம், அது எவ்வளோ நார்மல் வேல்யூன்றது பார்த்தோம். இப்போ கடைசியாக மேனேஜ்மெண்ட்டுக்கு வரும். எப்படி நம்ம வந்து இதை பிபியை மேனேஜ் பண்ணிக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் தான். மன அழுத்தத்தை குறைக்கணும். மன அழுத்தத்தை குறைக்கணும்னா யார் கூட சேர்ந்துருக்கணும், கடவுளோட சேர்ந்து இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு விஷயமும் நம்மளை வந்து பாதிக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். நான் தேவனோடு இருக்கிறதுனா எந்த ஒரு விஷயமும் என்னை பாதிக்காது, அதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்தது ரெகுலராக பிபியை செக் பண்ணுறது. 3வது பிபிக்கான மருந்து மாத்திரைகள். அவங்களுக்கு வெறும் பிபி மட்டும் இருக்குதா, அவங்களுடைய வயசு என்ன, அவங்களுக்கு சுகர் இருக்கா, அவங்களுக்கு இருதய பிரச்சனை இருக்குதா, அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கா, இதை வச்சு பிபிக்கு நிறைய வகையான மருந்து மாத்திரைகள் இருக்கு. வசதி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஜிஹெச்ல போய் அவங்க ரொட்டீனா பிபிக்கு 2-3 மாத்திரை தான் கொடுப்பாங்க. ஒரு ஆம்லோடிபின் ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அட்டினலால்னு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. மற்றதெல்லாம் அங்கே இருக்காது. ஸோ எனக்கு வசதி வாய்ப்பு இருக்கு, ஆனால் ஜிஹெச்ல ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி போகாம அதுக்குன்னு உள்ள ஒரு ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்ட போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஐசோலேட்டடா வெறும் பிபி மட்டும் இருக்கா, இல்லை பிபியும் சுகரும் சேர்ந்துருக்கா, இல்லை பிபியும் கிட்னி டிசீஸும் சேர்ந்துருக்கா, இல்லை பிபியும் ஹார்ட் ப்ராப்ளமும் சேர்ந்துருக்கா, அது மாதிரி ஒவ்வொரு வகையான பிரச்சனைக்கும் தனித்தனியான மருந்து மாத்திரைகள் இருக்கு. ஏகப்பட்ட வகையான மாத்திரைகள், அட்வான்ஸ் மருந்து மாத்திரைகள் இருக்கு. கிட்னியில வேலை செய்யற மாதிரி மருந்து மாத்திரைகள் இருக்கு, ரத்த குழாய்கள் சுருங்கின ரத்த குழாய்களை விரிவடைய வைக்கிற மாதிரி, ரத்தோட்டத்தை சீராக்குற மாதிரி மருந்து மாத்திரைகள் இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாதிரியான மருந்து மாத்திரைகளை என்ன பண்ணலாம் நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது கோ இன்சிடென்டலா இருக்கிற சுகரையோ இல்லை கிட்னி ப்ராப்ளத்தையோ அந்த பிரச்சனையை நம்ம என்ன பண்ணலாம் கரெக்ட் பண்ணணும். ஸோ வெறும் பிபியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணா கண்ட்ரோல் பண்றது மட்டும் பத்தாது, வேற சேர்ந்து வர்ற அடுத்த பிரச்சனைகளை நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா பிபியை கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். பிபியை நம்ம வந்து கண்ட்ரோல்ல வைக்கலைன்னா டெஃபினட்டா என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஹார்ட் அட்டாக், ஒரு பக்கவாதம் வந்து நம்ம படுத்து.
சரிங்க. எப்படி தடுக்கிறது? ப்ரிவென்ஷன். ஸோ நிறைய காய்கறி, பழங்கள் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்மோக்கிங், ஆல்கஹாலை அவாய்ட் பண்ணுங்க. அதிக கொழுப்புள்ள உணவுகளை தவிர்க்கிறதுக்கு முயற்சி. அது இல்லாமல் டிரான்ஸ் ஃபேட், இந்த பேக்கெட் ஃபுட்டு, ஃப்ரீசரில் வைக்கிற ஃபுட்டை வந்து என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக குறைக்கலாம். சால்ட் இன்டேக் வந்து 5 கிராம் தான் சொல்றாங்க ஒரு நாளைக்கு. 5 கிராம், அட்லீஸ்ட் 3 கிலோவாவது நம்ம வாங்கணும். ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 3 கிலோ உப்பாவது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆனால் அவங்க ரெக்கமெண்டேஷன் என்ன, ஒரு நாளைக்கு 5 கிராம்லாம் பார்த்துருங்க. மொத்தமே ஒரு மாசத்துக்கு 150 கிராம் உப்பு தான் அலவுடு. 150 கிராம். 4 பேர் இருக்க வீட்டுல 3 கிலோ, 3 கிலோலாம் எவ்வளவு? 3000 கிராம். 3000 கிராம்னா ஒரு நாள் வந்து எவ்வளவு சாப்பிடுறோன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா இவங்க ரெக்கமெண்ட் பண்றது லெஸ் தேன் 150, 150 கிராம் உப்பு டெஃபினட்டா நம்மளால சாப்பிடவே முடியாது. எல்லாத்த விட முக்கியம் ஒரு 7 to 9 மணி நேரம் தூக்கம். ஸோ நல்ல தூக்கம். அதுக்காக ஓவர் ஸ்லீப் இல்லை, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 மணி நேரம் வந்து தூங்குறது வந்து நம்ம பிபி வராமல் தற்காத்துக்கும். ஸோ பிபி இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும். நிறைய பழம் சாப்பிடுங்க, நிறைய காயின்னு முடியிற காய் சாப்பிடுங்க. உருளைக்கிழங்கு மட்டும், நான் உருளைக்கிழங்கு தான் எனக்கு பிடிக்கும் அப்படி சொல்ல. ஸோ நிறைய காயின்னு முடியிற காய்கள், நிறைய லோக்கல்ல கிடைக்கிற பழங்கள், நல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒரு வாக்கிங்கோ, ஒரு சைக்கிளிங்கோ, ஒரு ஜாக்கிங்கோ, ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸசைஸ். அடுத்தது ஃபேட் அதிகம் உள்ள உணவுகளை கம்மி பண்ணிக்கோங்க. உணவுல இருந்து பேக்கெட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்க. உப்பு எடுக்கிறத குறைச்சிருங்க. ஊறுகாய் இல்லாமல் சாப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை தாண்டி வந்துருங்க. அப்பளம் இல்லாமல் என்னால் சாப்பிட முடியாதுங்கிற நிலைமையை தாண்டி வந்துருங்க. அடுத்தது நல்ல ஒரு உறக்கம். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா நம்மளுடைய பிபி என்ன குறைச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய மருந்துகள் வந்து டைரோட்டிஸ்னா உடம்புல இருக்கிற வாட்டரை வெளியேற்றுறது மாதிரியான மருந்து மாத்திரைகள். அடுத்தது மெயினாக ரத்த குழாய்களை விரிவடைய வைக்கிற மாதிரியான எல்லாமே பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்களை விரிவடைய வைக்கிறது. இது மாதிரி நிறைய காம்பினேஷன் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு எது ஃபிக்ஸ் ஆகுமோ அது மாதிரியான கொடுப்பாங்க. இவ்வளோ மருந்து மாத்திரைகள் இருக்கு. சரி, ஒரு வசனத்தோட இதை முடிக்கலாம். சோதிக்கப்படுகிற யாக்கோபு முதல் அதிகாரம் 13, 14. சோதிக்கப்படுகிற எவன் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் ஒரு சோதிக்கிறவரும் இல்லை. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் திரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை வருது, நான் ஆண்டவனே ஏன் என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறேன், இப்படிதான் வந்து நமக்கு நிறைய பேர் சொல்றதை பார்க்குறோம். ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம யார்கிட்ட கொண்டு போறோம், அதை தேவன் மேல தூக்கி போகிறோம். ஆனா இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, தேவன் என்ன பண்ண மாட்டாரு, ஒரு பிரச்சனையை கொடுத்து அவர் பொல்லாங்கனால சோதிக்கப்பட்டார், சோதிக்க மாட்டார். அப்ப எப்படிதான் அவனுக்கு பிரச்சனை வருதுன்னா, அவனுடைய இச்சை தான், அவனுடைய சாப்பாடு, அவனுடைய வாழ்க்கை முறை, அவனுடைய மற்ற பழக்க வழக்கங்கள், இதுதான் என்ன பண்ணுதுன்னா ஒரு மனுஷனை பிரச்சனைக்குள்ள கொண்டு போகுது. அப்போ இச்சை வந்து கற்பம் தெரிந்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் எப்படி பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இப்போ என்னுடைய இச்சை தான் என்னை பாவம் செய்ய வைக்குது. அந்த பாவம் பூர்ணமாகும் போது எனக்கு என்ன கிடைக்குது, மரணம் கிடைக்குது. அப்படின்னா 2ஆம் மரணம் கிடைக்குது, அப்படிங்கிறது நித்திய கிடைக்குது. அதே போலதான் என்னுடைய வாழ்க்கை முறையினாலையும் என்னுடைய உணவு பழக்க வழக்கத்தினாலதான் எனக்கு பிபி வருது. அந்த பிபி என்னை கொண்டு போய் எதுல நிறுத்துதுன்னா என்னை மரணத்துல கொண்டு போய் நிறுத்துது அப்படிங்கிறத நமக்கு வேதாகம் சொல்லி கொடுக்குற பாடம். ஸோ பிபினா ஒரு ஐடியா, ஒரு ரஃபான ஐடியா வந்து அப்படின்னு நான் நம்புறேன். பிளட் ப்ரெஷர்னா என்ன, ரத்த குழாய்கள் நேரவாகுது. ஏன் நேரவாகுது, சில காரணங்கள் இல்லை, அந்த வாழ்க்கை முறையினால். அப்படி நேராகவே எனக்கு பிபி வந்துருச்சுன்னா எவ்வளவுக்கு மேல இருந்தா பிபி, அதை பார்த்தோம். ஹைப்பர் டென்ஷன் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2. அப்போ என்னுடைய பிபி 120க்கு கீழே சிஸ்டோலிக்கும் 80க்கு கீழே டயஸ்டோலிக் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கணும். ஸோ என்ன காரணம், இதனால எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வரும், இது எந்த ஸ்டேஜில் வரும். இனிஷியல் ஸ்டேஜில் ஒன்றுமே தெரியாது, அதனால அது சைலண்ட் கில்லர்னு சொல்கிறோம். ஸோ அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் என்ன பண்ணுதுன்னா இது எனக்கு பற்றி எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ நான் எப்படி தடுத்துக்கிறது, இதனால வர காம்ப்ளிகேஷன் என்ன, இதற்கு யார் காரணம், ஸோ இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வைத்துக் கொள்வோம்.
ஒரு ஆரோக்கிய செய்தியை தேவன் கொடுத்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த கூடுதலில் இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். ஒரே ஒரு நிமிஷம். ஜெபம். ஜெபம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தரானவரே, மகிமை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. கடந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து, ஆண்டவரே, இதோ இந்த 2024 ஆண்டிலும் கூட சுவாமி, இந்த காணொலி வாயிலாக நாங்கள் நம்முடைய சத்தியத்தை கேட்பதற்காக அவளோடு காத்திருந்தோம் சுவாமி. இருந்தாலும் கூட ஆண்டவர் இந்த வேளையிலும் தகப்பனே, இதோ உம்முடைய தாசனை கொண்டு சுவாமி எங்களுக்கு ஒரு அருமையான ஹெல்த் ட்ராக்கு கொடுக்க நீங்க கிருபை செஞ்சீங்க. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதை வேத வசனங்களோடு ஒப்பிட்டு சுவாமி, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை என்பது உடைய வசனமானது சுவாமி. அந்த வசனத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இதோ உயிருள்ள விதையாக ஆண்டவரே அது இருக்கும் பொழுது அது நன்கு வளர்ந்து செழுமையாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே வளமையை கொடுக்க நாங்கள் அதை பற்றி கொள்ள நீங்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் கூட உடைய பொற்பாதம் பணிந்து கெஞ்சி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதோ இந்த ஹெல்த் டாபிக் கொடுத்து உங்களுடைய தாசனுக்காக அந்த வேலையில வருகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அவருடைய ஊழியம் சிறக்க நீங்க கிருபை செய்யுங்க. அவருடைய குடும்பத்தை நீங்க ஆசீர்வதித்துட்டாங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. இதோ பிள்ளைகள் தூரத்துல இருந்தாலும் தாசனை கொண்டு சுவாமி, நீ எவ்வளவோ ஆண்டவரே ஏழை குழந்தைகளுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுடைய நோயை நீக்குவதற்கு சுவாமி நீங்க கிருபை செஞ்சிருக்கீங்க. நன்றி செலுத்துகிறோம். அவளுடைய 2 குழந்தைகளையும் நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க சுவாமி. பிள்ளைகள் இருக்கும் இடங்களிலே உம்முடைய பரிசுத்த ரத்தம் அவர்களை பாதுகாத்து கொள்ளட்டும், தாங்கட்டும், வழி நடத்தட்டும் சுவாமி. அவர்கள் ஆண்டவரே தங்களுடைய உலக ஞானத்திலும் தெய்வீக ஞானத்திலும் வளர நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. கர்த்தாவே, நீங்க அவங்களோடு கூட இருங்க. உங்களுடைய கரத்தை பிடித்த ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. இதோ இந்த காணொலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தினர்களுக்கும் வருகிறோம் சுவாமி. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் நீ தனித்தனியாகவும் பேர் பேராகவும் தொட்டு ஆசீர்வதித்த ஆண்டவரே. கர்த்தாவே, இதோ எல்லாரை காட்டிலும் சுவாமி இவர்களும் அதிகமாய் தேடும் பொழுது அதற்குரிய அந்த வேறுபாடு பிறரிடம் காணப்படவும் அதன் மூலம் ஆண்டவரே மற்றவரும் ஆண்டவரே இதோ உண்மை இன்னும் அதிகமாய் தேடவும் நீங்க கிருபை செய்யுங்க. இந்த வேலைக்காக ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே ஏறடிக்கிறோம். மகிமை நிறைந்த தேவன் நீர் சுவாமி. இந்த எளிய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை வழங்க வேண்டுமாய் எங்கள் மீட்பெரும் அருமை ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பொற்பாதம் பணிந்து ஜெபத்தை ஏறடிக்கிறோம் நன்றியோடு நல்ல பிதாவே. ஆமென்.